Hi friends, welcome to Cute Kadiksha யூடியூப் சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம க்யூட் கதிக்ஷா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளை போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் ஒரு இ-காமர்ஸ் ஷாப்பிங் ஆப் ஆகும். இந்த பைமோட் ஆப்பை பயன்படுத்தி நம்ம வீட்டில் அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களான பால், காய்கறிகள், பழங்கள், மளிகை பொருட்கள் மற்றும் மின்சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், இது போன்ற பொருட்களை இந்த பைமோட் ஆப்பை பயன்படுத்தி விரைவாகவும் விலை குறைவாகவும் அதே சமயத்தில் தரமாகவும் நாம் வாங்க முடியும். இந்த பைமோட் ஆப்போட டவுன்லோட் பண்ணுற லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் இந்த பைமோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முறை அக்பர்கிட்ட ஒரு வணிகர் ஒருவர் ஒரு சவால் விடுறார். ஒருவனை அழைத்து வந்து, இவன் நன்றாக உணவு உண்பவன், இவனது எடையை கூட்டாமலும் குறைக்காமலும் ஒரு மாதத்திற்கு வைத்திருந்து பாருங்கள் அப்படின்னு ஒரு சவால் விடுறார். உடனே அக்பர் பீர்பாலை பார்க்குறார். பீர்பால் வந்து, நான் இருக்க உங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டுறார். அதே ஒரு மாதத்துக்கு அவனுக்கு தேவையான என்ன வேணுமோ வகை வகையாக செய்து கொடுக்குறாரு பீர்பால். ஒரு மாதம் கழித்து அவனோட எடையை ஆராய்ந்து பார்க்கும்போது அவனோட எடை கூடவும் இல்லை குறையவும் இல்லை. இந்த வணிகர் வந்து அப்போது கேட்குறான், எப்படி உங்களால் முடிஞ்சது, என்ன பண்ணினீங்க அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பீர்பால் சொல்கிறார், அவர் கேட்டது எல்லாமே நான் செஞ்சு கொடுத்தேன், சிறப்பாக உபசரித்தேன். அவர் தூங்குகிற படுக்கையை மட்டும் ஒரு சிங்கத்தோட கூண்டுக்கிட்ட போட்டிருந்தேன். அவர்கிட்ட தூங்க போகும்போது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன், சிங்கத்தோட கதவு சரியாக பூட்டல, சிங்க கூண்டோட கதவு சரியாக பூட்டல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் நைட்டெல்லாம் சரியாக தூங்காதனால, பயந்துக்கிட்டே தூங்காதனால அவரை சாப்பிட்ட பொருள் எதுவும் அவர் உடம்புல நிற்கலை. இதுதான் காரணம். நம்ம எதையுமே தைரியமாக நம்பிக்கையோட பாசிட்டிவாக நினச்சோம்னா நம்ம உடம்புல தங்கும் அப்படிங்கிறதா இந்த கதையோட நீதி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா